வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம கௌதம் ப்ரோ வந்து S8 அல்ட்ரா வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம வந்து இப்போ அல்ட்ரா ப்ரோலிங்கோட ஜாட் பென்சில் இதுதான் பார்க்க போகிறோம். 3999க்கு இது வந்து விற்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபேடு எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். ஐபேடுக்கு தனி மோடு கொடுத்துருக்காங்க. பட்டன் அழுத்தினா ஐபேட் மோடு மாறுது. அப்புறம் யூனிவர்சலுக்கு அதுக்கு தனி, அது அப்படியே பட்டன் மாற்றணும்னா யூனிவர்சலுக்கு மாறி. இதில் என்னடா நான் போட்டிருக்கேன், லேப்டாப்பா யூஸ் பண்ணு, லேப்டாப்பில் டச் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபோனில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்பிளோட எக்கோ சிஸ்டமில் இருக்கிற ஃபோன்ஸு, பாம் ரிஜெக்ஷன் வேறு இருக்குது. அந்த இது சென்சிவ் பண்ணுது கைப்படுறதெல்லாம். ஓகே, கம்பேட்டபிள் மாடல்ஸும் போட்டிருக்காங்க. ஐபேட் வந்து 12 3rd ஜென்லேருந்து 7th ஜென் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஐபேட் ஏரும் 3rd to 6th ஜென்னு. ஐபேட் வந்து 6th to 10th ஜென் சப்போர்ட் இருக்குது. ஐபேட் மினி வந்து 5th-லேருந்து 7th ஜென் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ கம்பேட்டபிள் மாடலில் என்னென்னு போட்டான் ஐபேடுக்கு மட்டும். ஏன்னா ஐபேடுக்கு கொஞ்சம் இதில் வேறு மேலே வேறு என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, பேட்டரி வந்து 130 mAh இருக்காங்க. ஆமாம், 8 to 10 minutes சார்ஜ் டைம். ஆனால் யூஸ் பண்ணுறது 8லேருந்து 10 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை வந்து 90 days. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம்ல ப்ரோ, 5 நிமிஷம் யூஸ் பண்ணலன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். டைப் சி சார்ஜிங்க. 12 months repair warranty against any manufacturing defect. There is no warranty on battery life cycle. Battery is not replaceable under warranty unless the product is found dead on arrival. ஆமாம், warranty will be null or void if the unit has been found to be tampered. உடஞ்சிருந்துச்சு, அவ்வளவுதான். சோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுதான் பேக்கேஜிங். ஓகே, இந்த பின்னு ரீப்ளேஸ்மென்ட் கூட கொடுத்துருக்காங்க. நிப்பு அது 2 கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஆல்ரெடி ஒன்று இருக்கு, அந்த நிப்பு உடஞ்சி போச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. ஸ்மார்ட் பென் ஆன் ஆயிடுச்சு ப்ரோ. ஆன் ஆயிடுச்சா? போட்டோன்னே சூப்பர் ப்ரோ. க்ரீன் லைட் எரியுது. ஓகே, ஸோ நான் இது வேற மோடு மாற்றணுமா? ஒரு பென்னா டச் பண்ண முடியுது. ஆனா ஓகே, டச் மட்டும் இன்புட் வந்து ஒர்க் ஆகல. ஓகே, ஆமா. மீ பேட்ல செக் பண்ணி பாத்தீங்களா? மீ பேட்ல இப்போதானே பார்க்க போறோமே. மீ பேட்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது டிடெக்டே ஆகலையே. சாம்சங்டா விட மாட்டேன்டா அப்படிங்குது அது. ஏன்னா லேட்டன்சிலாம் வேற ஒர்க் பண்ணியிருக்கான்ல சாம்சங். இதெல்லாம் ஓகே. டச் ஒர்க் ஆகுது. எழுது நோட்ஸ் மீ கேன்வாஸ். மீ இந்த கேன்வாஸ் ஃபோன் எடுங்க. அதான் ஒர்க் ஆகுது. இதில் ஒர்க் ஆகுது. சாம்சங் வந்து ரொம்ப நேக்கா இருக்கிறான் சார். சூப்பரா எழுதுது இதில். இப்போ இது சும்மா கிரிக் பாருங்க. இது டச்சா மட்டும் தான் வேலை செய்யுது. ஆமாம். ஸோ சாம்சங்லாம் ஒர்க் ஆகலை. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ எம்ஐ பேட்ல ஒர்க் ஆகுது. சோகம் என்னன்னா, நாங்கள் வந்து சாம்சங்ல ஒர்க் ஆகும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தோம். சாம்சங் வேலை வந்து எப்படின்னா, சாம்சங் விவரமா இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்கிட்ட மட்டும் தான் நீ எஸ் பென் வாங்கணும். 10,000 ரூபா கொடு. இப்போ வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐபேட் மோட் மாறிடுச்சு. கிரீன் கலர், ப்ளூ கலர் வந்து ஆண்ட்ராய்டு. பின்னாடி வந்து டச். டச்சில் வச்சிருக்காங்க. அங்கே தொட்ட பட்டன் இல்லை, அதுக்கு வேற டச்சாக வச்சிருக்கான். அப்போ ரெண்டுமே எல்லாமே இப்படி வச்சா ஆஃப். ஆமாம், எதுவுமே ஒர்க் ஆகாது. பரவாயில்ல ப்ரோ, நல்லா பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு. எஸ் பென் சப்போர்ட்டோட வந்து 15 அல்ட்ரா. ஆமாம், ஃபோன்லேயே நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா இப்போ ரெட்மி பென்சில் இதில் ஒர்க் ஆகுதானா? ஒர்க் ஆகலையே. அப்போ மொத்தம் வந்து ஃபோனு அதான் யூனிவர்சல்னு போட்டான்ல. ஐபேட் ஆர் யூனிவர்சல், ஐபேட் ஆர் யூனிவர்சல். லேப்டாப் அந்த ஏசுஸோட டியூவல் வந்துச்சுல, அது இருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அது டச் தானே அது. ஆமாம். ஸோ அதான் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தாங்க, நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இந்த ஜாட் பென்சில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மொத்தம் நீங்கள் வந்து உங்ககிட்ட டச் லேப்டாப் இருந்ததுன்னா கூட நீங்கள் டெமோ பண்ணுற பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்லைட்லாம் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி யார்கிட்டயே காட்டணும், அது சும்மா பெயிண்ட் பண்ணி காட்டணும், வரைஞ்சி காட்டணும், பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுலேயும் மீ கேன்வா ஆப்பில் சூப்பராக வேலை செய்யுது. சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ரெஸ்பான்ஸில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சிக்னல் வேவ் லென்த் இருக்கும் தெரியுமா? ஆமாம், அதில் வந்து வேலையை பார்த்து விட்டான். அதனால தான் வந்து உங்களுக்கு சாம்சங்கோட ஓன் ஆப்பில் வேலை செய்யல. ஓகே, இதில் வேலை செய்யும், சாம்சங்கோட ஓனில் தான் வேலை செய்யல. இப்போ இந்த கேன்வா ஆப்பில் வேலை செய்யுமான்னு இப்போ நம்ம பார்ப்போமே. எழுதுது ப்ரோ, கேன்வால ஒர்க் ஆகுது. சாம்சங்கோட ஓன் இதில் ஒர்க் பண்ண உள்ள நல்லா இருக்கு. கேன்வா ஆப்பில் ஒர்க் ஆகுது. சாம்சங் டேப்ல நாங்கள் வந்து சாம்சங் நோட்ஸில் செக் பண்ணோம், அதில் ஒர்க் ஆகலை. ஏன்னா அது அஃபிஷியல் சாம்சங் ஆப்ன்றதுனால. இது கேன்வா தேர்ட் பார்ட்டியில் அதில் ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்ச இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். தேர்ட் பார்ட்டி நோட்ஸ் ஆப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ப்ளே ஸ்டோரில், அதெல்லாம் போட்டால் ஒர்க் ஆகுதுங்க. அதில் வந்து நம்ம இந்த ரைட் டிடெக்ஷன்லாம் யூனிவர்சல் தானே ஒர்க் ஆகுதுங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் அஃபிஷியலாக இப்போ ஒன் ப்ளஸோட பென்னு, எம்ஐயோட பென்லாம் வேணா 6000 7000 மேலே வருது. 7000 8000 ரூபாய்க்குலாம். இது ஒன் ப்ளஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி அவனோட பென்னு. இது வாங்கிட்டு போயிடலாம் சிம்பிளாக, ஆர்டிஸ்டாக இருந்தால். வெறும் டேப்பை மட்டும் ஆஃபரில் வாங்கிவிட்டு இதை முடிச்சிட்டோம்னா அதான் செட்டில்டு. இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கடா. இங்கே பாரு. ஓ சூப்பர். இவ்வளோதான், எக்ஸ்ட்ரா 2 டிப்பு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். நல்லா இருக்குங்க நிப்பு மாத்துறதெல்லாம். இதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டாங்க. எனக்கு பில்ட் குவாலிட்டியும் பிடிச்சிருக்கு. பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப அந்த என்ன சொல்றது, அந்த
ஆப்பிள் பென்சிலா அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து OnePlus Pad 2ங்க. இதுல ஸ்டைலோ 2 நான் போட்டு யூஸ் பண்றேன். இதுல ஸ்டைலோ 2 நல்ல மேக்னெட்டிக் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா அதுலயும் மேக்னெட்டிக். அங்கதான் ஜோக்கு. அதை எடுங்க தம்பி, நீங்க எந்த டேப் வச்சிருந்தாலும் நாங்களும் ஓட்டுவோம். மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்கு, ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, ஏன்னா அது வயர்லெஸ் சார்ஜிங்காக. ஆனா என்ன ஹைலைட்னா இதுல பார்த்தேன், இதுலயும் பார்த்தேன்னா நார்மலா இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கு. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லடா, எல்லாத்துலயுமே அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. இப்படியே ஆட்டினா அப்பா விழுந்துருச்சுடாப்பா சாமி. இந்தாங்க 2 பென்னு. ஆமா, இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா Xiaomi. ஆமா இல்லையா, அது வந்து ஸ்மார்ட் ஃபோக்கஸ் பென். இது வந்து அல்ட்ரா ப்ரோ லிங்கோடது. ஆமா, பிரஷர் சென்சிட்டிவிட்டி எவ்வளவு அழகா இதுல. இது Xiaomiல வந்து இப்போ வாவ் வாவ், இது அப்படியே அழுத்துனா இப்ப பாருங்களேன், பாத்தீங்களா பிரஷர் சென்சிட்டிவ் இன்புட் உண்டு. ஆமா, அதே இது இப்ப அல்ட்ரா ப்ரோ லிங்க்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல எப்பயுமே அந்த மாதிரி பெருசா எஸ் பிளஸ் பாம் ரிஜெக்ஷனும் இல்லை. ஆமா, ஆனா இப்ப அந்த ஐபேடுக்கு மட்டும்தான் அந்த பென் வச்சு நீ எழுதுனா பாம் ரிஜெக்ஷன். அந்த பென் வச்சு எழுதுன அப்படின்னா இருக்கு. சரி, அப்படியே வந்து OnePlusக்கு வாங்க. அது செம ஜோக்கா இருந்தது. OnePlus செம ஜோக்கா இருந்ததுங்க. ஏன்னு பார்த்தா OnePlus வந்து ஐயோ என்னோட பென் ஆன்ல இருக்குது, நான் இப்ப எந்த பென் எடுத்துனாலும் ஒர்க் ஆக மாட்டேன். இதுல வந்து காமிக்குது 56%ன்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ளூடூத்லயும் வந்து கனெக்ட் ஆயிரும் ஸ்டைலோ 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அல்ட்ரா ப்ரோ லிங்க்ல இந்த ப்ளூ லைட் இதுல இப்படி போட்டு நானும் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாதா அப்படின்னு பார்த்தேன். ஒர்க்கே ஆகல. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு இந்த பெண்ணை தூக்கி போட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது. எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க மேஜிக். லேட்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, எனக்கு வந்து நார்மல் கெப்பாசிட்டிவ் பென்னோட இது பெட்டரா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இது யூசுவலா அந்த இன்ஸ்டாகிராம்லாம் விற்பான் தெரியுமா, சும்மா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு. ஆமா அதெல்லாம் வந்து அதை விட இதெல்லாம் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மல்டிபிள் அந்த காம்பேட்டபிலிட்டில தானே இது ஜெயிச்சிருச்சு. இப்போ இதுலயே பாம் ரிஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டா இல்லை. இவங்க வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னு பார்த்தனாடா கண்டினியூஸா ஒரு 8 to 10 hours யூஸ் பண்ணலாமா. கண்டினியூஸா 8 to 10 hours யூஸ் பண்ணலாமா அல்ட்ரா ப்ரோ லிங்க். அதே சமயம் சப்போஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவே கண்டுபிடிச்சு 5 நிமிஷத்துல அதுவே ஆஃப் ஆயிடும். சூப்பர். அப்புறம் ஸ்டாண்ட் பை, இப்போ ஃபுல் சார்ஜ்ல இருக்குன்னா ஸ்டாண்ட் பை பார்த்தா 90 days. அப்போ யூனிவர்சல் அப்படின்னு அவன் போட்டிருக்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபீச்சரும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. வெறும் நம்ம டச் இன்புட்ஸ் ஒர்க் ஆகுது, அது வந்து உறுதியா நம்ம சொல்லலாம். பிளஸ் இந்த நிப்பு வந்து நல்லா ப்ரிசைஸாவும் லேட்டன்சி கம்மியாவும் தான் இருக்கு. பண்ணிருக்கான், நல்ல விஷயம் பண்ணிருக்கான், ஆச்சரியமா இருக்கு. ஹைலைட் என்னன்னா டச் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. பாம் ரிஜெக்ஷன் கூட இல்லாம நான் வந்து விண்டோஸ்லயே ஆண்ட்ராய்ட்லயே யூஸ் பண்றது வந்து எப்படிங்க? அதுக்கும் போட்டிருக்கான்ல. ஆனா வெறும் ஐபேடுக்கு மட்டும் தான் பாம் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறான். ஸோ என்னோட கருத்து வந்து இப்படிதான் இருக்கும். என்னதுன்னா ஐபேடுக்காக இது வாங்கலாம், உங்க பென்சில் தொலைஞ்சு போச்சு, ஆப்பிள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா இதை வாங்கலாம். அதுக்கான ஒரு சீப்பான ஒரு எப்படி யோசிச்சிருப்பான்னு கூட வச்சுக்கலாம். அவன் ஐபேடுக்கு வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த 240 Hz ஏதோ ஒன்று வரும்டா டச் சாம்பிளிங்ல, அதுக்காகவே பண்ணிருப்பான்னு தோணுது. ஐபேடுக்காக பண்ணியிருக்கான், உண்மை அதுதான். வாங்க தம்பி பேக் வாங்க. சூப்பரு. ஃபோன்லயும் உட்காந்து அப்போ இந்த நிறைய பேர் வந்து இந்த கொரியரு அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க தெரியுமா. இங்க வேறு சூப்பரா இருக்கு. இல்ல இது வந்து ஒர்த்து தான். இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ்க்கு டெஃபினட்டா வந்து ஒர்த்து சம பண்ணா இருக்கும்ல. ஆனா அதை தாண்டி என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதை தாண்டி ஒண்ணுமே இல்லைல்ல. வேற எனக்கு தெரிஞ்சு ஸ்டைலஸ்க்கு பர்பஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்களா ஸ்டைலஸ்? மேபி யாராவது ரவிவர்மன் இருப்பாங்க இந்த கேங்ல, அவங்க சொல்லுவாங்க. மொத்தம் 4000 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து தான். விஷயம் தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு ஏமாற்றம் இருக்க போறது இல்ல. பாம் ரிஜெக்ஷன்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு இருக்கும்னு நினைச்சு வாங்கியிருந்தீங்கன்னா ஏமாற வேண்டியதுதான். எஸ், பி அவேர். அவ்வளவுதான். ஆப்பிள் யூசர்ஸ் நோ ப்ராப்ளம், என்ஜாய், ஜாலியா இருங்க. 4000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டைலஸ் உங்களுக்கு. ஓகே, இன்னொரு பதிவுல பார்க்கலாம். பை.